ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட் லேப்டாப்ல பூட் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் லோகோ வருது இல்லையா? அந்த லோகோ நம்ம பயாஸ் மெனுல போய் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அதாவது அந்த லோகோ வராம நம்ம பூட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆக்சுவலாக கவர்மெண்ட் லேப்டாப்ல 3 பிராண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ஏசர். ஏசர் பிராண்ட்ல எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பூட் பண்ணுவோம். பூட் பண்ணிட்டு பூட் பண்ண உடனே இந்த டெலிட் பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பயாஸ் செட்டிங்ஸ் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பயாஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இதில் நேராக இங்கே பூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இங்கே வந்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூணாவதாக குவைட் பூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை என்ட்ரு கொடுத்து டிசேபிள் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஸ்டெப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த குவைட் பூட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ராம்ப்ட் டைம் அவுட்னு இருக்கும். அந்த டைம் அவுட் பை டிஃபால்ட்டாகவே 0ல தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி 0ல இல்லைன்னா அதை 0வா மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பூட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? 3 பூட் ஆர்டர் இருக்குது பாருங்கள். இந்த பூட் ஆர்டரில் ஃபஸ்ட்டு இருக்கிற பூட் ஆர்டர் போயிட்டு விண்டோஸ் பூட் மேனரை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஏன்னா பை டிஃபால்ட்டாகவே லினக்ஸும் விண்டோஸும் இதில் இன்ஸ்டால் ஆகியே வரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஓஎஸ் போடாமல் நீங்கள் புது ஓஎஸ் போடலை அப்படின்னாக்கா இதே வச்சு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா பூட் ஆப்ஷன் 1ல் நீங்கள் விண்டோஸ் பூட் மேனேஜரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே அது விண்டோஸ்குள்ளே பூட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்க்ரீன் அதில் எந்த ஓஎஸ்குள்ளே பூட் ஆகணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்கும். ஸோ அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். டேரெக்டாக எனக்கு விண்டோஸ்லேயே பூட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக பூட் ஆப்ஷன் 1ல் இந்த லிஸ்ட் ஆஃப் ஓஎஸ் இதில் காமிக்கும். அதில் விண்டோஸ் பூட் மேனரை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சூஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் எக்ஸிஸ்ட் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் எக்ஸிட் அப்படின்னு ஒரு பட்டனுக்கு உங்களுக்கு F4ன்னு காட்டும். ஓகேவா? அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். F4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ண எல்லா செட்டிங்ஸும் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீனே வராமல் உங்களுக்கு பூட் ஆகிடும். இப்போ இந்த கவர்மெண்ட் லோகோ இது வைக்க முடியுமா? அதுதான் செக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷட் டவுன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பூட் பண்ணி பார்ப்போம் அந்த ஆப்ஷன் மாறுதா இல்லையா அப்படின்ட்டு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணோன்னா உங்களுக்கு எந்த லோகோவுமே காட்டலை. டேரெக்டாக Windows 11 உங்களுக்கு பூட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி அந்த தமிழக அரசு லோகோ வராமல் உங்களுக்கு பூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.